Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ராமாயணத்துடன் தொடர்புடைய பல இடங்களில் பாஜக கூட்டணி தோல்வியை தழுவியுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தி ராமர் கோவில் அமைந்திருக்கும் ஃபைசாபாத் தொகுதியில் பாஜக தோல்வியை தழுவியது வியப்புடன் பேசப்பட்டு வருகிறது. அரை நூற்றாண்டுக்கு மேலாக பாஜகவின் ஆன்மீக அரசியலில் பிரதான இடம் பிடித்த அயோத்தி ராமர் கோவிலை கட்டிய பிரதமர் மோடி பிராண பிரதிஷ்டையையும் நடத்தினார். ராம் ஆக் नहीं है, राम ऊर्जा है, राम विवाद नहीं, राम समाधान है. 2024 தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜகவின் பிரதான பிரச்சாரம் அயோத்தி ராமர் கோவிலை கட்டிவிட்டோம் என்பதே. ஆனால் அயோத்தி கோவில் அமைந்திருக்கும் தொகுதியிலேயே பாஜக வெற்றி பெறவில்லை என்பதுதான் ஹைலைட். பாஜக வேட்பாளர் லாலு சிங்கை தோற்கடித்து தொகுதியை வசமாக்கினார் சமாஜ்வாதி கட்சியின் அவதேஷ் பிரசாத். அயோத்தி மட்டுமல்ல, அயோத்தி வட்டாரத்தில் இருக்கும் 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் 5 தொகுதிகளில் தோல்வியை தழுவியுள்ளது பாஜக. இதற்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ராமாயணம் தொடர்பான இடங்களில் எல்லாம் பாஜக பெர்ஃபார்மன்ஸ் என்ன என்பதை தேட இணையவாசிகள் ஆர்வமாகிவிட்டார்கள். அப்படி வரலாற்றில் தொடர்புடைய சில இடங்களில் பாஜக தோல்வியை தழுவியுள்ளது. ராமாயணத்தில் ராமர் வனவாசத்தின் போது வாழ்ந்த இடமான பஞ்சவடி மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் உள்ளது. இங்குள்ள காலாராம் கோவிலில் பிரதமர் மோடி ராமர் கோவில் திறப்பையொட்டி சிறப்பு தரிசனமும் செய்தார். நாசிக் தொகுதியில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் சிவசேனா உத்தவ் அணி வென்றதால் பாஜக கூட்டணி தோல்வியை தழுவியுள்ளது. அங்கு 2019 தேர்தலில் பாஜக கூட்டணியில் சிவசேனா வென்றிருந்தது. ராமாயணத்தில் ராமர் தீய சக்திகளை ஒழிக்க சபதமேற்ற இடமாக கருதப்படும் மகாராஷ்டிராவின் ராம்டேகிலும் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட சிவசேனா கட்சி தோல்வியை தழுவியுள்ளது. காங்கிரஸ் தொகுதியை கைப்பற்றியுள்ளது. இத்தொகுதியில் 2019 தேர்தலில் பாஜக கூட்டணியில் சிவசேனா வென்றிருந்தது. அதேபோல் அனுமன் பிறந்த இடமாக கருதப்படும் அஞ்சனாத்ரி மலை அமைந்திருக்கும் கர்நாடகாவின் கொப்பல் தொகுதியிலும் பாஜக தோல்வியை தழுவியுள்ளது. 2019 பாஜக வென்ற தொகுதியை இப்போது காங்கிரஸ் கைப்பற்றிவிட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூர் ராமரோடு சீதை வாழ்ந்த இடமாக கூறப்படுகிறது. சீதையின் புண்ணிய ஸ்தலம் அமைந்திருக்கும் சீதாப்பூரிலும் பாஜக தோல்வியை தழுவியுள்ளது. 2014, 2019 தேர்தல்களில் பாஜக வென்ற தொகுதியை இப்போது காங்கிரஸ் வசப்படுத்தி இருக்கிறது. தேர்தலுக்கு முன்பு பிரதமர் மோடி மையமிட்ட ராமேஸ்வரம், ராமநாதபுரம் தொகுதியில் உள்ளது. இத்தொகுதியில் பாஜக கூட்டணியில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ராமநாதபுரம் தொகுதியில் மோடி போட்டியிட வேண்டும் என பாஜகவினர் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். அதற்காக பாஜகவினர் கடுமையாக வேலையும் பார்த்தனர். இறுதியில் அங்கும் பாஜக கூட்டணியில் போட்டியிட்ட ஓபிஎஸ் தோல்வியை தழுவிவிட்டார். தேர்தல் முடிவுகள் வெளியானதுமே ஜெய் ஸ்ரீராமுக்கு பதிலாக ஜெய் ஜெகநாத் முழக்கத்தை மோடி முழங்க தொடங்கிவிட்டார் என்ற பேச்சுக்கு மத்தியில் ராமாயண தொடர்புடைய இடங்களில் பாஜக கூட்டணி தோல்வி என்ற செய்தியும் இணையத்தை ஆக்கிரமித்துள்ளது. Wales University, your dream, our mission. Admission open for 2024 and 2025. Apply now.